வணக்கம். என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மார்ச் மாதத்திற்கான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல்ஸும் கடவுளும் நமக்கு என்ன செய்தி சொல்றாங்க. கடவுள் இருப்பது தானே புலனாகிறது. லவ், லைட் அண்ட் பவர், அன்பு, அறிவு, ஆற்றல், இந்த 3ம் இருக்குது. நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. கும்பராசி நேயர்கள் அனைவரும் டைப் பண்ணுங்க. தேர்வு எழுத போற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான செய்தி என்ன, கும்பராசி நேயர்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். There is no such thing as free. You will have to pay back in the future. எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. நம்ம இப்போ யார்கிட்ட இருந்து எதுனாலும் எடுத்திருக்கலாம். ஒரு அறிவு எடுத்திருக்கலாம், ஒரு பணம் எடுத்திருக்கலாம், இல்லை வேற என்னெல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருள் எடுத்திருக்கலாம். அது எல்லாமே திரும்ப பின்னாளில் ஃப்யூச்சர் நடந்து எதிர்காலத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கான கொடுக்கறதுக்கான அடித்தளம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். எல்லாமே திரும்ப நம்ம கொடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், நன்றி உணர்வு கொடுக்கணும். யூனிவர்ஸ் கிட்டையும் அதே இதை கொடுக்கணும். யூனிவர்ஸ்னால் என்னது? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குது அப்படின்னா, இயற்கை தண்ணி கொடுத்துருக்கு, சூரிய வெளிச்சம் கொடுத்துருக்கு. அது என்னைக்காவது திரும்ப நம்மக்கிட்ட பிரதிபலன் எதிர்பார்க்குதா? இல்லை. எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஆனால் நம்ம அதுக்கு என்ன கொடுத்தோம் திரும்பவும்? ஒவ்வொருத்தருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆங்கிளில் புதுசாக உங்களுக்கு ஒரு பிரகாசமாக ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகும், ஒரு ஒளி கிடைக்கும். வாவ், நம்ம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் நிறைய விஷயங்கள். நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அது ஞானமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். அப்போ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? ஃப்யூச்சருக்கான ஒரு சேமிப்பாக இருக்கணும். நம்ம திரும்ப ரிட்டர்ன் பேக் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸை நேசிக்கிற எல்லாருமே 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் எல்லாருமே நமக்காக என்ன செய்வாங்க? அவங்க கடவுளால் கொடுக்கப்பட்ட தேவதைகள் நமக்கு. அவங்களே கடவுள் மாதிரி தான். அப்போது அவங்க நமக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறாங்க, அன்பு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே நீங்களும் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். இது எதுவுமே இலவசம் கிடையாது. இதுதான் உங்களுக்கான
செய்தி. தேர்வு எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கும்பராசி நேயர்கள் இருக்கீங்களோ அவங்க நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. நன்றி.